ஏன் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேர் பண்ணுறது இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்களோடவா மற்றவங்க கேர் பண்ண போகிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்கள கூடவா விடவா மற்றவங்க வந்து லவ் பண்ண போகிறாங்க? ஆக இது பசுந்தோல் போத்திய புலின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த இதில். அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுறது செக்ஸ் தான். அதுக்கு ஒரு அற்புதமான ஐடியா, அற்புதமான வழி, அற்புதமான ஐகான் காதல். அவ்வளோதாங்க விஷயம். காதலுங்கிற பேரில் அத்துமீறதுக்கு தான் ஒரு லைசன்ஸ் தான் காதலாக வச்சிருக்கிறாங்க. வேற ஒரு பர்பஸுமே உங்க வாழ்க்கையில் அதால கிடையாது. ஒரு பர்பஸ் கூட கிடையாது. காதல்னா செத்துவா போறோம் கிடையாது. ஏன் அப்ப லவ் பண்ணணும்? எல்லை மீறாத லவ் பண்றவங்க இருக்கிறாங்களா? சத்தியமா கிடையாது. ரெண்டாயிரத்துக்கு மேல பிறந்தவங்ககிட்ட சத்தியமா கிடையாது. உங்களோட நோக்கம் சரியா இருந்ததுனாக்கா ஏன் தடுக்க போறாங்க பெற்றவங்க? சரி, நமக்கு ஒரு வேலை மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். அவளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறான்னு சொல்லலாம். சினிமாவில் மோட்டிவேட் பண்ணுறாங்க லவ் பண்ணுங்கன்னு. நம்ம கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்டுங்களாம் ஆளுக்கு ஒன்றுன்னு, என்னடி காலேஜ் போய் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு ஒன்றுமே இல்லையா? யாருமே ஒன்று ப்ரப்போஸ் பண்ணலையா? உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களா? இதுதான் கேள்வி. நான் காதால் கேட்குறேன். சில பேர் பேசும்போது நம்ம காதில் விழுது, அந்த டைலாக் விழுது. எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துலாம் ஜோக் அடிக்கிறதுல, சுற்றி முற்றி பார்த்துலாம் பேசுறதுல அந்த அளவுக்குலாம் நாகரிகம்லாம் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட கிடையாது. பக்கத்தில் ஒருத்தர் வயசானவன் இருக்கிறானே, அவன் முன்னாடி என்ன பேசணும் தெரியாது. இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்க, இது கூட ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி பக்கத்தில் ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்குது. டைப் ரைட்டிங் இதை பற்றி கூட ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கள் ஸ்டாஃப். நான் அது கூட ஒரு வீடியோவில் இருக்குது. ஒரு பொண்ணு கட்டாயப்படுத்திட்டு இருக்கு பையனை, லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பயப்படாதரா, லவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரே தொல்லை. அந்த பையன் அழுகுறான். இது நம்ம ஆஃபீஸ் வாசல்லேருந்து நடக்குது. நாங்கள் வந்து கேமராவில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இங்கே அன்றாடம் இந்த தெருவில் வந்து இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆள் மீட் பண்ணுவாங்க. போகிறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க? கீழே வந்து பேசுனா அந்த வீட்டில் பால்கனி மேலே இருக்கிறவங்களுக்கு கேட்குது. ஒன்றுமே இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. யார் நினச்சா என்ன? காதல் கோட்டையில் சொல்கிற மாதிரி நாய் காதல் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு.